சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள்லாம் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன மாதிரி விஷயம் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா வந்து தீனா படம் அண்ட் பில்லா படம் இந்த ரெண்டு படமே சேர்ந்து கில்லி படத்தை ரெக்கார்டே பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சில ஃபேக்கான நியூஸ் அண்ட் போஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பாதி தளபதி ஃபேன்ஸுக்கு இதை நம்பலாமா வேணாமல் சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ. நான் காட்டுற ஸ்க்ரீன்ஷாட்னா பாருங்க, May 4 நல்ல டேட்டில் அதை போட்டிருக்கோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட தான் எடுத்தேன். பட் இன்னைக்கு வந்து பிஆர் சினிமாவில் வந்து பயங்கரமாக வந்து டிக்கெட் புக் ஆயிருக்கு. பட் இது ஒரிஜினல் தான். இது நீங்கள் நம்ப காட்டி புக் மை ஷோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க. பில்லா அண்ட் தீனா இந்த ரெண்டு படமே ரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே ரெண்டு படமே சேர்த்து 1.5 கோடி கிட்ட தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஆனா கில்லி படம் ரிலீஸ் மட்டுமே டே 1 கலெக்ஷன் வந்து 4,25,00,000 கிட்ட வந்திருக்கு. கில்லி ரிலீஸ்ல மட்டுமே டோட்டலா இப்ப 30 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல மட்டுமே 22 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதனா வந்து யாரும் ஃபேக் நியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது ட்ராக்கிங் நியூஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்து கலெக்ஷன் அளவுல வந்து நம்ம ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா வந்து மூவி அளவுல ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கில்லி படத்தை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன மீனிங்ல ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கில்லி படத்துல கதை வந்து மகேஷ் பாபு மூவியோட ரீமேக் மூவி. என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் மூவி கிடையாது, ஒரு ரீமேக் மூவின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு ஃபேக்டான விஷயம் சொல்லணும்னா வந்து இந்த மகேஷ் பாபுவோட ஒரிஜினல் மூவி நீங்க எடுத்து பார்த்தா கூட கில்லி அளவுக்கு அந்த மூவி வந்திருக்காது. ஏன்னா வந்து கில்லி வேற லெவல் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்து டைரக்டர் வேற லெவலில் யோசி நிறைய விஷயங்களை மாற்றி கில்லியை தண்ணி படம் மாதிரி கிரியேட் பண்ணாரு. பட் பேருக்கு ரீமேக்னு வந்து எடுத்துக்கிட்டா தான் சொல்லி ஆகணும். மகேஷ் பாபுவோட ஒரிஜினல் மூவிக்கு முன்னாடி இந்த கில்லி மூவி வந்து 5% கூட செட் ஆகாது. ஏன்னா இந்த மூவியை பார்த்து தான் வந்து மகேஷ் பாபு ரீமேக் பண்ணி எடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. அரண்மனை 4 வரை தியேட்டர்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து கில்லிக்கும் நிறைய தியேட்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இது ஒரு பெருமையான விஷயம் தான். சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்கா போயிட்டு இருக்கு. அது முக்கியமா வந்து இந்த பில்லா தீனா படத்துக்குனா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதாவது பில்லா தீனா படம் வந்து 50 கோடி எடுத்துருச்சு, 60 கோடி சொல்லி தேவையில்லாத ஃபேக் நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் எதையும் நம்பாதீங்க, முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்.